ஒரு காட்டுல எலிக்கும் பூனைக்கும் ஒப்பந்தம். பூனை சொல்லுச்சு, நான் உன்னை கொல்ல மாட்டேன். எலி சொல்லுச்சு, உனக்கு ஆபத்துனா நான் வந்து உதவுவேன் அப்படின்னு. ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் பூனைய காணோம். எலி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தேடிட்டு இருந்தது. சோகத்தோட தன்னுடைய பொந்துக்கு போச்சு. அப்ப குட்டி எலிய அம்மா கிட்ட கேட்டுச்சு, ஏமா சோகமா இருக்கீங்க அப்படின்னு. அப்ப அம்மா சொல்லுச்சு, பூனை மாமாவை காலையில இருந்து காணும்பா அப்படின்னு. வாங்க 2 பேரும் போய் தேடலான்னு குட்டி அம்மாவை கூப்பிட்டுட்டு காடு முழுவதும் தேட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ஒரு இடத்துல மியாவ் மியாவ்னு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் வந்த திசையை நோக்கி பார்க்கும்போது பூனை ஒரு வலைக்குள்ள மாட்டி இருந்தது. உடனே இந்த பூனை கூப்பிட்டுச்சு, வாங்க என்னை காப்பாத்துங்க, நான் காலையில இருந்து சாப்பிடலன்னு. இந்த 2 எலியும் ஓடி போய் அந்த வலையை கொஞ்சம் கொஞ்சமா கடிக்க ஆரம்பிச்சது. அப்போ இந்த தாய் குட்டிக்கிட்ட வேகமா கடிக்காத அப்படின்னு செய்கை காட்டுச்சு. ரொம்ப நேரமா அந்த வலையை கடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பூனை சீக்கிரம் கடிங்க அப்படின்னு சொல்லியும் இவங்க மெதுவாக தான் கடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல வேடனுடைய காலடி சத்தம் கேட்டோடனே கடைசி இருந்த நூலையும் அறுத்து விட்டுடுச்சு அந்த தாய் எலி. பூனை வேகமா வெளியே ஓடி வந்தது. அம்மாவும் குட்டியும் ஒரு பொந்துக்குள்ள போய் அடைஞ்சிட்டாங்க. அம்மா கிட்ட இந்த குட்டி கேட்டுச்சு, ஏம்மா இவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு இந்த வலையை வெட்டுறதுக்கு, என்னையும் சீக்கிரம் வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு இந்த அம்மா சொல்லுச்சு, பூனைக்கும் எனக்கும் தான் ஒப்பந்தம். ஒப்பந்தத்துக்குள்ள நீ வரமாட்ட. நீயும் நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருக்க. பசியில் இருந்த பூனை ஒன்றை கொன்றக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படின்னு. பல காரியங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும். யாரையோ எளிதில் நம்பக்கூடாது. சில நேரம் நமக்கு கொடுக்குற வாக்கையும் தாண்டி சிலர் நமக்கு காயத்தை உண்டு பண்ணுவாங்க. அதனால கவனமா இருக்கணும்.